ஹலோ கைஸ், இன்னைக்கு உஷியோ அண்ட் டோரா எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே உஷியோவை ஒரு குழு வந்து தாக்கியிருக்கும்ல, அந்த குழுவோட பேரு கொஹோமே சாக்கு. இந்த சாக்கோட வேலை என்னன்னா, இந்த பீஸ்ட் ஸ்பியரை யாரு வச்சிருக்கா அவங்க வந்து கரெக்டான ஆளா பாக்குறது தான் இவங்களோட வேலையே. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம ஆளு உஷியோ அவன் கிட்ட இப்போ அந்த ஸ்பியர் இருக்கிற ஆளுங்க போயும் அவங்க தோத்து போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. பாஸ் அவங்க பயங்கரமா கத்துறாரு. ஒருதான் இந்த கொஹோமே சாக்கோட ஹெட்டே. இவங்க ஆல்ரெடி லீடர் கிட்டயும் பேசிட்டாங்க. அதுபடி பார்த்தா நம்ம வந்து அந்த பையனை எதுவுமே பண்ணக்கூடாது. ஹாக்குமேனை எதிர்த்து வழக்க போலதான் எல்லா டைமும் நம்மளோட ஜென்ரேஷன் நிக்குது. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நம்ம நிக்க போறோம். அதனால எல்லாருமே தயாராருங்க. அந்த டோரா அந்த யோக்கைய நீங்க கொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம உஷியோவை நம்ம கவனிக்க போறோம். அவனால இதை வில் பண்ண முடியுமா இல்லையான்னு. இந்த விஷயம் புரியுதுல, அங்க இருக்கிற எல்லாரும் புரியுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தா ஜாலியா ஹாட் ஸ்பிரிங்ல இருக்கான். டோராவும் பாட்டெல்லாம் பாடினு இருக்கு. ஆமா, என்ன டோரா பாட்டெல்லாம் பாடினு இருக்க? உலகத்துல எந்த யோகை ஜாலியா பாட்டெல்லாம் பாடினு இருக்கும்? போதும் நெத்து. இந்த மாதிரி அந்த காமிஹாச்சே அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, இங்க உட்காந்தா நம்மளோட ஊண்டு வந்து ஹீல் ஆகும்னு. அதுக்காக தான் நம்ம இங்க வந்தோமே. உஷியோ, அதே மாதிரி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு சாப்பிடணும்னு எந்த விதமான விருப்பமும் இல்ல. இது இருக்கட்டும், நான் எவ்வளவு சொல்லியும் ஏன்டா ஸ்பியரை இன்னமும் நீ வச்சுன்னு இருக்க? எல்லாமே ஒரு டிஃபென்ஸுக்காக தான், வேற எதுக்கு? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கையை வச்சு தண்ணியை மூஞ்சிலே அடிப்பானா பார்த்துட்டு ஒரு ஆச்சரியமாவுது. ஆமா, நீ எப்படி அதை பண்ண? ஒரு அவன் பண்றதுக்கு ட்ரை பண்ணு, இருந்தாலும் அதுக்கு பண்ண முடியல. அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க பாடுற மாதிரி சவுண்டு கேக்குது. அது ஒரு பொண்ணு தான். அங்க போய் செக் பண்றான். அவளோட முடியும் ஸ்னோ மாதிரி ரொம்ப வெள்ளையா அழகா இருக்கு. அங்க டோராக்கும் அந்த பொண்ணை பார்த்தோன்னே பசி எடுக்குது. இந்த ஹியூமனை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் போல. ஆமா டோரா, நீ வந்து ஏன் அப்படி சொல்ற? அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு இந்த சவுண்டு கேட்க அவ பயந்து போய் ஓடி போயிடா. ஐயோ, அவ என்ன பார்த்து தப்பா புரிஞ்சுக்கினா. நான் ஏதோ அவ குளிக்கிறத பார்க்க வந்தேன்னு. இதே மாதிரி அந்த பொண்ணு வரா. இப்பதான் அந்த பொண்ணோட பேரும் நம்மளுக்கு தெரியுது. அந்த பொண்ணோட பேரு சாயா. அந்த பொண்ணு பார்த்தோன்னே, என்ன சாயா நீ வந்துட்டியா? உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்றது, நீ தேவையில்லாம அடிக்கடிலாம் வெளியில போக கூடாது. அதே மாதிரி அந்த பொண்ணை ஏதோ ஒரு ரூமுக்கு அவங்க கொண்டு போறாங்க. சாயா, ஓ அவளை நீ தான் கம்ஃபர்ட் பண்ணும். பாலம் உண்டுவது அவ ஒரு யோகை தான். யோகைக்கும் இந்த இடத்த விட்டு வெளியில போகணும்னு ஆசையா இருக்கு. இருந்தாலும் சாயா அங்க சொல்றா, நீ வந்து வெளியில போக கூடாது. ஆனா சாயாவோட கைய பார்த்தோன்னே அந்த யோகாயால சொல்ல முடியுது, கையில இருந்து ஏதோ ஸ்டேஞ்சான ஸ்மெல் வருது. ஹியூமனு ஒரு மாஸ்டர், அதுங்களை நீ மீட் பண்ணிருக்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னா உன்னையும் காப்பாத்துறதுக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு கான்செப்டை பார்த்துன்னு இருப்பானா. இடத்துல அந்த சாயாவை அவங்க திரும்பவும் பாக்குறாங்க. அந்த பொண்ணு அங்க மயங்கி போய் வெளில போவா. ஜஸ்ட் மிஸ்ல அங்க காப்பாத்துறான். அப்புறம் தான் அங்க இருக்கிற ஒரு லேடி வழியா இந்த பொண்ணை பத்தி தெரிய வருது. இந்த பொண்ணோட பேரு சாயா. அவ இங்க இருக்கிற ஒரு பெரிய வீட்டோட பொண்ணு தான். அதுக்கப்புறம் அங்க கொண்டு போறானா. அங்க அவன் முழிச்சுக்கிறான், என்ன மன்னிச்சிருங்க, நான் திரும்பவும் மயங்கி போயிட்டேன். இல்ல நீ ஒன்னும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். பரவாயில்ல இருக்கட்டும். அதே மாதிரி நேத்து ஒன்னும் உன்னை பாக்குறதுக்கோ இல்ல வேற எதுக்கும் நான் வரலங்க. அங்க அதுக்கும் அவன் மன்னிப்பு கேட்டுக்கினே இருக்கான். மன்னிச்சிருங்கன்னு. இதுக்கு நீ மன்னிப்பையே கேட்டு இருக்க? என்னால போக முடியும், நான் வந்து அப்படியே போறேன். நான் ஒரு கட்டத்துல அவ வில்ற மாதிரி போக நம்ம ஹீரோ திரும்பவும் போச்சுக்கிறான். அப்புறம் தான் நம்ம டோரா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்குது. நம்ம டோராவை இவளால பார்க்க முடியுது. என்னன்னா, என்னால சாதாரணமான மக்களால பார்க்க முடியாத சில பல விஷயத்த என்னால பார்க்க முடியும். ஹீரோக்கும் புரியுது. அங்க நம்ம ஹீரோ அப்படியே கொண்டு போறான். இதே மாதிரி அவங்க வீட்டுக்கு வராங்களா. அங்கதான் அந்த பெரியவரும் இருக்காரு. தான் இவரு வழியா நம்மளுக்கு தெரிய வருது. இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, யோகாய இங்க வந்து அடைச்சு வச்சிருக்காரு. உழைக்க எவ்வளவு இந்த யோகாய் நம்ம கூட இருக்குமோ, நம்ம வந்து இந்த கடவுளுக்கு இந்த யோகாயை அடைச்சு இவ வழியா ப்ரே பண்ணாலே போதும். ஃபேமிலி இதே மாதிரி வெல்த்தியாவே இருக்கும். அப்புறம் தான் அங்க நம்ம சாயாவை பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. நம்ம சாயா மயங்கி போயிட்டாலாம். இதை கேட்டோன்னே அவங்க பதறியாச்சு ஓடி வராங்க. ஆமா சாயா, நீ வந்து என்ன காரியம் பண்ணியிருக்கன்னு தெரியுதா? ஏன்னா நீ திரும்பவும் மயங்கி போயிட்ட. தேவையில்லாம எதுக்கு உன்னெல்லாம் வெளியில போக சொல்றது? பாரு, மயங்கி போய் அடிக்கடி எங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கின்னு இருக்க. ஆமா சாயா, யாரும் உன்னை வெளியில போக சொன்னா? அனாவசியமா போய் இறந்து போயிடாத. உங்க அம்மாவும் அதே மாதிரி தான் இறந்து போயிட்டா சின்ன வயசுலயே. அதே மாதிரி நீயும் இறந்துடாத. ஆமா, உங்களுக்கு என்ன வந்தது? எதுக்காக அவங்க அம்மாவை இப்படி நீங்க மோசமா பேசுறீங்க? ஆமா, இந்த பொடி பையன் இவன் வந்து யாரு? இவன் தான் சாயாவை காப்பாத்தினானா? அப்புறம் என்ன, அவனுக்கு காசு கொடுத்து அனுப்ப வேண்டியதான். இதை கேட்ட உஷியோ இன்னமும் கடுப்பாவறானா. அங்க சாயாதை தடுக்கிறான். வேணா உஷியோ, நீ எதுவும் பண்ணாத. ஒரு 30 நிமிஷம் எனக்கு வந்து டைம் கொடுக்க முடியுமா? இவன் கூட நான் கொஞ்சம் பேசலாமா? இவ இப்படி கேட்கறனாலயா அவரு ஒத்துக்கிறாரு. சரி 30 நிமிஷம் தான். அந்த கிளவியும் போகும்போது சொல்லிட்டு போகுது, இவன் கிட்ட உன்னோட மனசை பறி குத்துறாத, என்ன புரியுதா? இதே மாதிரி இப்பதான் நம்ம சாயா அவளோட ஸ்டோரியை பத்தி சொல்றா. உங்களோட அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிருப்பாங்க. அது
அதே மாதிரி அவங்க அம்மா சாகுறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இந்த வெள்ள முடியோட இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நீ கவலைப்படாத, இது உனக்கு கேர்ஸ் இல்ல, நம்ம தான் இந்த யோகாய்க்கும் இந்த மனுஷங்களுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு சேர்க்கறதுக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, அம்மாவை ஒரு டூலா தான் இவங்க பயன்படுத்தினாங்க. எப்பயுமே எங்க அம்மாவை பார்ப்பேன், அவங்களோட முகத்துல எந்த விதமான ஸ்மைலும் இருக்காது. இந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தங்களை அவங்க சீல் பண்ணி வச்சிருக்காங்க. வழியா இந்த ஃபேமிலி இன்னமும் இருக்கு, ஃபேமிலிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்குது. இதுக்கப்புறம் அவங்க மீட் பண்றாங்க. அங்க அவங்களுக்கு நம்ம டோராவை தெரிஞ்சிருக்கு. நான் டோராவமா தான் இவங்க கிட்டத்தட்ட 200 வருஷமா இங்க சீல் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து இந்த இடத்த விட்டு ஃப்ரீ ஆகணும். ஆனா அப்படி ஃப்ரீ ஆனா இந்த இடம் நாசமாயிடும். இந்த இடத்துல சீக்கான எனர்ஜி அது அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். அதனால ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படும். அதுல இவங்களும் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த இடமே அழியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி டோரா சொல்லுமா, இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு இல்ல வேணாம், அப்படி ஒண்டி வேணாம் அப்படின்னு சொல்றா. இந்த சைடு அவருக்கும் இப்பதான் புரியுது, ஏன்னா அவரு ஏதோ ஒரு விஷயத்த அந்த பையன் கிட்ட பார்த்திருப்பாரு. அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அவங்க சொல்லியிருப்பாங்க, யாராச்சும் கண்டிப்பா அந்த ஸ்பியரை கொண்டு வருவாங்க, அது வழியா நான் ஃப்ரீ ஆவேன். இன்னைக்கு நீ கெயின் பண்ண எல்லா விஷயமும் ஒளிஞ்சு போகும், உன்கிட்ட ஒண்ணுமே நிலைச்சிருக்காது. இதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வர அவரு டக்குன்னு அங்க ஓடி வர்றாரு. அங்க அவருக்கு புரிஞ்சு போயிது, நீதான் அவன், நீதான் அந்த பேரியரை உடைக்க போறியா, அப்படி பண்ணிட்டா அவ்வளவுதான், எங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயமும் பறி போயிடும். அது நீ வந்து பண்ணக்கூடாது. ஆமா உங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணை அடிச்சு என்ன கிடைக்குது, ஆனா உனக்கு தெரியாதுடா, அது ஒரு யோகை, அதை அடைச்சா உனக்கு என்ன வந்தது. நம்ம ஹீரோ கண்டுக்கல, அங்க சண்டை போடுறானா. சைடு சாயா தடுக்கிறா, வேணா நீங்க அப்படி பண்ணக்கூடாது. பின்னாடியே அந்த யோகையும் சொல்லுது, இல்ல சாயா, இந்த மாதிரி என்னோட டைம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 200 வருஷம் நான் இங்க வாழ்ந்துட்டேன். இங்க வாழ்ந்து ஏகப்பட்ட வெள்ள முடியோட இருக்கிற பொண்ணுங்க இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி நீ எனக்காக இறக்கணும்னு எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்ல. அதனால இந்த விஷயத்த நான் இங்கேயே முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அங்க டோராவும் ஹெல்ப் பண்ண இருக்கு. டோராவும் அங்க பயங்கரமா கத்துது, சீக்கிரம் விஷயம் நீ தான் ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா என்னோட உடம்பு கிழிஞ்சிரும். அங்க சாயா ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிறா, ஏன்னா அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, அதான் இந்த ஹியூமன்ஸுக்கும் இந்த யோகாய்க்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி எல்லா விஷயமும் புரிய வர. அப்படி அவ போக ஆரம்பிக்கிறா. சீக்கிரம் விஷயம் நீ தான் அவங்கள காப்பாத்தணும். இருக்கிற தாத்தா பாட்டி எவ்வளவோ சொல்றாங்க, இருந்தாலும் அதெல்லாம் கேட்காம அப்படியே வெட்டி விட அந்த இடம் பயங்கரமா வெடிக்குது. அந்த இடத்துல எதுவுமே மிஞ்சல. இப்பதான் அந்த யோகாய்க்கும் ஒரு அமைதி கச்சிருக்கு. அங்க சாயாக்கும் நிம்மதியா இருக்கு. சாயாக்கும் நம்ம உஷியோவை பிடிச்சிருக்கு. ஏ உஷியோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. அங்க டோராவும் வில்ல நம்ம உஷியோவை கொண்டு போகுது. வா உஷியோ, டைம் ஆகுது. டோரா கிட்ட அவன் டைம் கேட்கறான். இரு நான் பேசிட்டு வரேன். இருந்தா டோரா என்ன ஆச்சுன்னு சொல்லுது. அங்க வெடிச்சிருக்கும்ல, இதனால அந்த யோகைக்கு ஒண்ணுமே ஆகல. ஆமா, இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்புறம் என்ன, நான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன். அதே மாதிரி இது வரைக்கும் வாழ்ந்த ஒயிட் ஹேரோட இந்த அந்த பொண்ணுங்களுக்கு நான் தான் ஒரு லிவிங் ப்ரூஃபா இருக்கேன். இப்படி இவங்க சொல்ல நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ஏன்னா அவங்களுக்கும் எதுவுமே ஆகல. அங்க போகும்போது அவன் பாய் சொல்லின்னு சொல்றான், சாயா நீ வந்து ஸ்ட்ராங்கா மாறத நான் பார்க்க ஆசைப்படுறேன். போன வாட்டி உன்னை அரையும் குறையுமா தான் நான் பார்த்தேன், இன்னமும் நான் நிறைய பார்க்க ஆசைப்பட்டேன். நான் என்னால பார்க்க முடியல, கண்டிப்பா அடுத்த வாட்டி நான் பார்க்கணும். என்ன உனக்கு புரியுதா? ஏதாச்சும் சொல்லு, நீ உண்மையிலேயே ஒரு இடியட் தாண்டா இப்படின்னு அவ சொல்றா. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இப்போ நம்ம உஷியோ பண்ண வேலையால நம்ம சாயாக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. அந்த யோகாயும் இப்போ ஃப்ரீயா இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, ஹியோ, சாயா, நக்கமுரா, மயக்கோ, அங்கிள், பெயிண்டிங் எபிசோட்ல ஒரு பொண்ணு வருவாளே, எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எபிசோட்ல பயங்கரமான ஃபைட் இருக்கு. அதெல்லாம் உண்மையிலேயே தரமா இருக்கும், அதை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ மறக்காம வீடியோக்கு எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.